கையில் செய்ய இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு நடச்சுன்னு பார்ப்பேன். இன்னைக்கு எபிசோட் என்ன கட்டுறாங்கன்னா, சிவசங்கர் தீபிகாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் கல்பனாங்கிற சொந்தக்காரி பொண்ணை கூட்டு வந்திருக்கேன், அவள் குடும்பத்தை கெடுக்கிறதுல கெட்டிக்காரி, அவள் மூலியம் அந்த கையில் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி எளியில் அவங்க குடும்பத்தை விரட்டுற மாதிரி நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறதுக்கு தர்மலிங்கம் வடிவும் கேட்டாங்க. உடனே சிவசங்கரி அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ வடிவு சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி சொல்கிறீங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சிவசங்கரி சொல்கிறாங்க, ஆமாம், அந்த கையிலுங்கிறவ என்கிட்டயே சவால் விடுறா, என் மனசை மாற்றி எளியில் கல்யாணம் பண்ண போகிறாளா, என்கிட்டயே சவால் விடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சவாலில் அவள் எப்படி ஜெயிக்கிறான்னு நானும் பார்க்குறேன், அவள் என் மருமகளாக சான்ஸே இல்லை, என்னைக்கு சபையில் என்னை அடித்தாலும் அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், அவள் என்றைக்கும் என் மருமகள் ஆகவே முடியாது, இங்கே நிற்கிறாள் தீபிக்காத என் மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டன வடிவே அதிர்ச்சியாகிறாங்க. கவலையே படாதீங்க, நீங்கள் நினச்சதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கையில் குடும்பத்தாளர்கள் எல்லாருமே தாலிபுருக்கு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வந்துடுறாங்க. உடனே நல்லவங்க மாதிரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. காமாட்சி மட்டும் தனியாக கூப்பிட்டு சிவசங்கரி பேசுகிறாங்க, உங்ககிட்ட என்ன ட்ரெஸ்ஸு வாங்க வக்கா இல்லை, இப்படி ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கீங்க, பார்க்குறவங்க எங்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி தரகுறா பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னே காமாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க, ஐயோ நான் கனவுல கண்ட மாதிரியே நடக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே மூர்த்தியை சிவசங்கரி கூப்பிட்றாங்க, இங்கே சும்மா இருக்கக்கூடாது, இங்கே எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வடிவு சொல்கிறாங்க, அதெல்லாம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பேன், அங்கே பார்த்து செருப்பு அங்கங்கே கிடக்கு, செருப்பில் எடுத்து ஒதுக்கி வை அப்படின்னு சொல்கிறாங்க. மூர்த்தியும் கோவப்படாமல் கையில் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிறக்காக சரி நான் போய் செய்கிறேன்னு சொல்லி செய்ய போகிறேன். உடனே அன்பு சொல்கிறான், நீ எதுக்கு நீ செய்கிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறேன். உடனே அன்பு, நீ எதுக்குடா போகிறேன், நான் போகிறேன் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க. கடைசியில் யாரும் போக வேண்டாம், நான் போகிறேன்னு சொல்லி ஆறுமுகம் போய் செருப்புலாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். இதை காமாட்சியும் மூர்த்தியும் பார்த்து என் போய் ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இதை கல்பனா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே கல்பனா சிவசங்கர்கிட்டே சொல்கிறாங்க, நீ நினைக்கிற மாதிரி உங்கள் குடும்பம் மோசமாக குடும்பமாக தெரியலையே, கையில் ரொம்ப லட்சணமாக தானே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னது மட்டும் செய், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுறாங்க. கல்பனா சரி சரி நீ சொன்ன மாதிரி செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. எந்த டைம் பார்த்து பிரச்சனை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாலிபுரம் ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே ஓரளவு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ராஜலட்சுமி குடும்பத்தாளர்கள் வராங்க, அதுக்கப்புறம் வேதவழி குடும்பத்தாளர்களும் வராங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, ஏன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம குடும்பத்துலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு காமாட்சி சந்தோஷப்படுறாங்க. அந்நேரம் பார்த்து எழில் பக்கத்தில் தீபிகா நின்றுக்கிட்டே இருக்காங்க. இது எழிலோட அப்பா பார்க்குறாரு. அவருக்கு டவுட்டு இன்னும் அதிகமாகுது. உடனே திட்டுறாரு, தீபிகா நீ ஈவெண்ட் மேனேஜர் தானே, என்ன ஓரமாக இருக்கிற, இங்கே இருக்கிற இடத்துல சுத்தம் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே தீபிகா கோவப்படுறாங்க. அதை கையிலும் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.